வெல்கம் டு மை ஸ்பைடி கேமிங். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்சன் இம்பேக்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்ட் 1 இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருப்போம். நீங்கள் வீடியோ வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஓல்டு வீடியோ போட்டிருப்போம், ஓகேங்களா? அதில் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து நான் போடலான்னு நினச்சிது, எனக்கு பிடிச்ச கேமுங்க. போடலான்னு பார்த்தா ரொம்ப ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு நான் இன்னொரு ஃபோன் வாங்கினேன், ஓகேங்களா? அது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. சரி இது போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சளவு நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக வரதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் தெருக்கி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 300 to 400 சப்ஸ்கிரைப் கிட்ட வரப்போகிறோம். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சொல்கிறேன்னே தெரியல, நீங்கள் தான், உங்களோட சப்போர்ட்டு தாங்க எல்லாமே. இவ்வளோ தூரம் வந்தது காரணம்லாம் நீங்கள் ஒருத்தங்க மட்டும் தான், இல்லைன்னா நம்ம வீடியோவே நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதனால் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கு சின்ன சின்ன டாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன், அதாவது இந்த லொக்கேஷன் வந்து அன்லாக் பண்ண இந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணுங்க, போய் ஆக்டிவேட் பண்ணோம் அந்த இடத்துலலாம் போயிட்டு. இது என்னமோ சொல்லுது, இரு உனக்கு ஏதோ ஒரு ஃபீல் கிடச்சதில்ல, ஸோ உனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தெரிஞ்சதில்ல, அதே மாதிரி தான் சிலையை நீ தொட்டினா உனக்கு பவர்ஸ் கிடைக்கும், காடோட பவர் அப்படின்னு இது சொல்லுது. அந்த பவர் நீ ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஆனால் மற்றவங்க யாராவது தொட்டாங்கன்னா அந்த பவர் அவங்களுக்கு போயிடும். முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த பவரை போய் எடுத்துக்கோ அப்படின்னு இது சொல்லுது. ஸோ சிட்டி ஆஃப் ஃப்ரீடம் பக்கத்தில் இருக்கிற ஊர், இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு போக சொல்கிறாங்க. அந்த சிட்டியில் தான் எய்மோ கார்டு இருக்காங்க. நீ வேணா அவங்க கிட்ட கேட்டுப்பாரு, பவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு இது சொல்லுதுங்க. ஓகே, நிறைய விதமான இங்கே லேண்ட்ஸ் இருக்குது. நான் உனக்கு 1 by 1 நான் உனக்கு சொல்லித்தரேன். நம்ம இங்கே சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இது சொல்லுதுங்க. அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு எலமெண்ட்டு இருக்குன்னு இது சொல்லுதுங்க. கெட்டவங்க கையில் போச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு இது சொல்லுது. சரி வாங்க, இப்போ புதுசாக அந்த பவர் கிடச்சதுங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடேங்கப்பா எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டான் அவன். இப்போ 2 ஃபயர் பால் வந்திருக்காங்க பாருங்கள். ஃபயர் பற்றிக்கிட்டு இது போடு மாசு. இப்போ வந்து சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணணும். சார்ஜ் பண்ணி அட்டாக் பண்ணால் ரொம்ப தூரத்துக்கு போகிறாங்க. சார்ஜ் பண்ணாமல் அட்டாக் பண்ணால் கொஞ்சம் தூரம் தான் போகிறான். ஓகே, நம்மளை வந்து ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹோல்டு பண்ணி அப்படியே சார்ஜ் பண்ணி ஒரு அட்டாக் விடுவோம்ப்பா. பயங்கரமாக இருக்குங்க அந்த அட்டாக்கே, பயங்கரமாக இருக்குது. சரி, இன்னொரு புது பவர். என்னடா இது சதறுதுங்க, வேறு லெவலில் இருக்குது. விண்ட் எலமெண்ட்டு, இதுதான் விண்ட் எலமெண்ட்டோட ஒரிஜினல் பவரா? இதுக்கு என்னை கேட்டால் இது ஒரிஜினல் பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம லெவல் 2 தான் இருக்கோம். இன்னும் போக 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 நம்ம லெவலப் ஆகும் பாருங்க. உங்களுக்கே இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விளையாடலான்னு பார்த்தா கடைசி முடிக்குமே விளையாட முடியலைங்க. ஆனால் எப்படியோ ஃபைனலி பார்ட் 2 நான் எப்படியோ போட்டுட்டேன். அடேங்கப்பா என்னங்க இது, டிராகன் பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கேமோட கிராஃபிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஓகே, நம்ம அந்த டிராகன் கிட்ட தான் போக சொல்கிறாங்க. சரி நம்ம போகலாம். இங்கே ஏதோ ஒரு ஸ்லைம் இருக்குது, இருங்க இந்த ஸ்லைமை நான் முடிச்சு விட்றேன். ஓகே, இந்த வாட்ரு ஸ்லைம்னு நினைக்கிறேன். அந்த வாட்டரோட இது நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம முகம் தெரியுங்களேங்க, அது மாதிரி இதுவும் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த லொக்கேஷன் கிட்ட நம்ம வந்தாச்சு. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகேங்க, டிராகன் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த இடமே பார்க்குறது சூப்பராக இருக்குங்க, நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு நம்ம செக். அந்த டிராகன் எங்கே போச்சு? இங்கே தானே வந்துச்சு. அங்கே பாரு அப்படின்னு இது சொல்லுது. என்னது இது, என்ன இருக்குது இங்கே? இருங்க எட்டி பார்க்குறேன். அட இந்த வானத்தில் அந்த டிராகன் படத்துலங்க, அந்த டிராகனு பயங்கரமாக இருக்குது. நீ பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். அவன் என்ன டிராகன் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இது சொல்லுது. நம்ம பவர் கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பவர் வேறு சென்ஸ் பண்ணிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ என்னங்க, பேசிகிட்டு இருந்தவங்களே திடீர்னு அட்டாக் பண்ண பார்க்குது. ஐயோ இந்த பொண்ணா? ஓகே, என்னங்க பொண்ணு அது என்ன மறைச்சிருச்சுங்க, டெலிபோர்ட் ஆயிடுச்சு. ஐயோ கோத்து விட்டு போயிடுச்சா, பாஸ் போயிட்டா? ஐயோ என்ன அது, என்னங்க அது காணாமல் போயிடுச்சு. திடீர்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. என்ன லெவல் வேறு நம்மகிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, லெவல் 2 தான் இருக்கும். அங்கே ஏதோ இருக்குது பாரு அப்படின்னு இது சொல்லுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம கிட்ட வந்துட்டோம். நல்ல வேளை நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படி. நான் என்ன நினச்சேன்னா நேரத்துக்கு டிராகன் நம்மளே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு இது சொல்லுது. இந்த மாதிரி உண்மையாகவே நீ நினச்சியா டிராகன் பேசும் அப்படின்னு இது கேட்குது. நம்மகிட்ட 2 கொஷின் கேட்குது, டிராகன் இருக்கா இல்லை டிராகன் பேசுமான்ட்டு. இங்கே டிராகன் சாதாரணமாக பேசும் அப்படின்னு இது சொல்லுது.
அங்கே ஏதோ ரெட் கலரில் இருக்கு பாரு, அது போய் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு இது சொல்லுதுங்க. சரி வாங்க அதை போய் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படி என்ன இருக்குன்ட்டு. ஏதோ ரெட் கலரில் ஏதோ ஜொலிச்சிட்டு இருக்கு. சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அது என்னன்ட்டு. ஏன்னா க்ரீமன் கிறிஸ்டலா ப்ரைமர், நான் இதுக்கு முன்னாடி இது பார்த்ததே இல்லை. இது என்னமோ எனக்கு நல்லதாக தோணல. ஆர்பிமன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க போல், அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியல அப்படின்னு இது சொல்லுது. நம்ம எடுத்துட்டோம், பரவாயில்ல நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இது சொல்லுது. எதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு எனக்கு சரியாக தெரிலங்க. ஓகே நம்ம லெவல் 3க்கு போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க நம்மளே ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தனே. ஓகே இந்த காளான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே இது ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே என்ன ஏதோ கட் சீன் வருது. நம்ம இது இடத்துக்கு வந்திருக்கோம். நில்லு அப்படின்னு யார் இது? அட யாருங்க இது? அடேங்கப்பா என்ன ஸ்டண்ட்டு பயங்கரமாக இருக்குது போடு. யாருங்க இவங்க? சிவனேனம் போயிட்டு இருந்தால் வழியை மறைக்கிறாங்க. நான் தான் இந்த எம்யூகோட பார்த்துட்ருக்கேன். நீங்கள் யார்? என் பேர் வந்து ஹேமரு. நான் ஒரு ஃபீவியஸ் நைட்டாக இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உங்களை பார்க்குறப்போ இந்த ஊருக்காரங்க மாதிரியே தெரியல. நீங்கள் யார்? நாங்கள் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கறதுக்காக வரல. நான் ஒன்றும் பிரச்சனை கொடுக்குறவங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என் பேர் வந்து ஜார்ஜு அப்படின்னு இவங்க சொல்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி 2 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ முடிக்கவே நீங்கள் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கீங்க. ஆமாம் வேறு வழி இல்லை. நாங்கள் ஒரு பெரிய ட்ராகன் பார்த்தோம், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது சிட்டிக்குள்ளே போயிட போகுது, கூடிய சீக்கிரத்தில் போயிடும். நாங்கள் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் பத்திரமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த டிராகன் வரதுனால தான் நீங்கள் சுற்றிட்டு போகிறீங்களா அப்படின்னு இந்த ஆமரக்கா கேட்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம நம்பி தானே ஆகணும். நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம்னா ஏன் சந்தேகமாக பார்க்குறீங்க? நீங்கள் மன்னிச்சிருங்க, வித்தியாசமான ட்ராவலரு, மதிமிக்க ட்ராவலரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ ஏதாவது நடிக்கிறியா அப்படின்னு ப்ரைமரி கேட்குது. உனக்கு ஒழுங்காகவே பேச தெரியாதா? ஏட்டிக்கு போட்டியே பேசிகிட்டு இருப்பியான்னு ப்ரைமரியை பார்த்து கேட்குறாங்க. ஓகே டென்ஷன் ஆகிட்டாங்க போல். ஓகேங்க நம்மளுக்கு ஒரு நியூ கேரக்டர் கிடச்சிருச்சு எப்படியோ. ஓகே இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு பார்க்கலாம். ஃபயர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இருங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆச்சர்ன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஆச்சரு. ஓகே இது கரெக்டாக நம்ம இந்த குறிப்பாத்து நம்ம எய்ம் பண்ணி சொன்னோம். ஓகே ஸ்லைமா? ஓகே நம்ம ஸ்லைமு. ஓகே அவ்வளோதான்னு நினைக்கிறேன். ஓகே நம்மளுக்கு ஏதோ இந்த செஸ்ட்டு ஏதோ கிடச்சிருக்கு. இருங்க அதை என்னென்னு பார்க்குறேன். ஓகே இந்த மாதிரி நிறைய இடத்துல செஸ்ட்டு இருக்குங்க. நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட்டுன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு நான் போடுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா வீடியோ லென்த்தெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறேங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஓகேங்களா, அதனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வீடியோ லென்த் அதிகப்படுத்துருங்க. சரிங்க பாய்.